படிச்சுட்டு இருக்கிறீங்களா? ஆமாம்மா, படிச்சுட்டு இருக்கிறேன். கிளாஸ் இருக்கு, வேற நைட் ஆகும். டீ ஊற்றி வச்சிருக்கிறேன், எடுத்து குடி. என்ன? ஆமாம்மா, இரவு வரைக்கும் ஏதாவது வாங்கி கொண்டு வரீங்களா? எதுவும் வாங்கிட்டு வரேன். என்னம்மா நடந்தது? ஒன்றும் இல்லை பிள்ளை, நான் போயிட்டு வரேன். ஒருக்கா இருந்துட்டு போங்கோ, நேரம் போகுது. என்னம்மா நடுவான வர? அம்மா வந்துட்டியாம்மா? எனக்கு என்ன வேண்டி கொண்டு வந்த நீ? என்ன அம்மா, என்னம்மா முகமெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது? ஒன்றுமில்ல. அம்மா உண்மையை சொல்லுங்க. ஒன்றுமில்ல, நீ போ. அம்மா இங்க ஒரு கை இல்லைங்கோ, போ. இங்க வந்து ஒரு கை இருங்கோ. அம்மா இப்ப கொஞ்ச நாளாவே உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, உண்மையை சொல்லுங்க. ஒன்றுமில்ல. உண்மையை சொல்லுங்க அம்மா. ஒன்றுமில்ல, நான் போய் சொல்லல. அம்மா உண்மையை சொல்லுங்க. இப்ப கொஞ்ச நாளாவே எனக்கு இந்த ரெண்டு கண்ணும் தெரியுது. மங்களா இருக்கு. இன்னைக்கு நடந்து போயிருக்கு, காரோட வடிவம் பார்த்துட்டு. என்னம்மா சொல்றீங்க? எனக்கு பயமா இருக்கு பிள்ளை. நீங்க இதை முதலே இல்லாம சொல்லிருக்கோம். நீங்க சுகர் கூட செய்யலாம் போடுறீங்களா? எல்லாம் ஒழுங்கா தான் போடுறேன்னு எனக்கு தெரியும். சரி சரி அம்மா, ஒன்னும் யோசிக்காதீங்க. நாளைக்கு நாங்க ஆஸ்பத்திரிக்கு போய் என்னன்னு பாப்போம். அம்மா என்னம்மா தயங்கி கொண்டு நிக்கிறீங்க? வாங்கோ. உள்ள வாங்கம்மா. சொல்லுங்கம்மா, என்ன பிரச்சனைக்காக வந்தீங்க? இப்ப கொஞ்ச நாளாவே கண் ரெண்டும் மங்களா இருக்கு. நேற்றும் அப்படித்தான் கதவு நிலையோட அடிப்படை பார்த்துட்டேன். பின்னேரமும் காரோட ஆக்சிடென்ட் பட பார்த்துட்டேன். எவ்வளோ காலமாம்மா இந்த பிரச்சனை இருக்கு உங்களுக்கு? ஒரு 3 மாசமா. கண் பார்வை மங்களாறதுக்கு முதல் கண் சிவக்கிறது, கண்களில் வலி அப்படி ஏதாவது இருந்திருக்கா? இல்ல டாக்டர். தலையிடி, வாந்தி எடுக்கிறது அப்படி ஏதாவது? இல்ல டாக்டர். உங்களுக்கு லைட்டை பார்க்கும்போது அதை சுற்றி கலர் கலர் வட்டங்களா தெரிகிறதா? முதல்ல அப்படி இல்லை, இப்ப அப்படியே இருக்கு. இப்ப கொஞ்ச நாளாவே ஒரு மங்களா துளைக்கூடா பாக்குற மாதிரி இருக்கு. சரியம்மா, உங்களோட வயது எத்தனை? 42. உங்களோட பரம்பரையில வேற இருக்கிறது அப்படி வருத்தம் வந்திருக்கா? அம்மாக்கும் இப்படித்தான் கடைசி நேரம் கண் தெரியாம போனது. ஆனா ஏன்னு தெரியல. அம்மாவுக்கு வேற ஏதாவது வருத்தங்கள்? மூட்டு வருத்தம் இருக்கு, கன வருஷமா மருந்து எடுத்து கொண்டிருக்கிறா. கண்ணில் முதலாவது சர்ஜரி செஞ்சதாம்மா? இல்ல டாக்டர். டாக்டர் இவருக்கு சலரோகம் இருக்கு, ஒழுங்கா கிளினிக் போறீங்க. அப்போ இதுக்கு முறுக்கா கண்ணை செக் பண்ணி பார்ப்பேன். அம்மா, சோதிச்சு பார்த்ததுல உங்களுக்கு வந்திருக்கிற பிரச்சனை குளுக்கோமான்னு சொல்லுவான். குளுக்கோமாவா? அப்படின்னா என்ன டாக்டர்? குளுக்கோமான்றது பார்வை நரம்பில் ஏற்படுற ஒரு பிரச்சனை. இதுக்கு முக்கிய காரணமா கண்ணழுத்தம் அதிகரிக்கிறத சொல்லலாம். இதை நீங்க முதலே கண்டுபிடிச்சு ட்ரீட் பண்ணாட்டிக்கு நிரந்தர பார்வை இழப்பை ஏற்படுத்திடும். அப்ப கண் தெரியாம போயிருமா டாக்டர்? டாக்டர் இதுக்கு ட்ரீட்மெண்ட் எதுவும் இல்லையா? போனது போனதானம்மா. போன பார்வையை எங்களால் திருப்பி கொண்டு வர முடியாது. கண்ணழுத்த அதிகரிப்பை ஐ செக்கப் மூலமாக தான் கண்டுபிடிக்க இயலும். நீங்கள் முதலே ஒழுங்காக டயபெட்டிக் கிளினிக் போய் ருட்டீன் ஐ செக்கப் பண்ணியிருந்தீங்கண்டா முதலே கண்டுபிடிச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் இப்போ இருக்கிற பார்வையை காப்பாற்ற ட்ரை பண்ணுவான். இப்படி தெரிஞ்சிருந்தா முதலே வந்திருப்பனே டாக்டர். அப்பா இல்லாம வளர்ந்த பிள்ளை, இனி எனக்கும் அப்படி இருந்தா என் பிள்ளை என்ன எதிர்காலத்தை நான் அப்படி பார்ப்பேன் டாக்டர். இந்த மாதிரி நேரத்துலமா நீங்கள் 2 பேரும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இப்போ நான் கண்ணுக்கு விடுறதுக்கு சொட்டு மருந்துகள் எழுதி தரேன், அதை தவறாமல் விடுங்கோ. அது சரி வராட்டிக்கு லேசர் சர்ஜரியை பற்றி யோசிப்பேன்.